அன்புள்ள தோழர்களே, 1947 ஜனவரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் தோழர் பி. சீனிவாசராவ் அவர்கள் தனது தலைமறைவு வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூலின் தொகுப்பிலிருந்து 2வது கடிதம், நாள் 22/2/1947. அன்புமிக்க சாகர், நான் சென்ட்ரலை விட்டு புறப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட்டேன். பஸ் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆதலால் நான் 13 மைல்கள் நடந்தேன். ரயிலை குறித்த நேரத்தில் பிடிக்க 1 மைல் தூரம் விழுந்தடித்து ஓட வேண்டியும் நேரிட்டது. இடையில் ஒரு ஸ்டேஷனில் 2 பேர்கள் நான் இருந்த வண்டிக்குள் ஏறினார்கள். அவர்களை நான் சந்தேக கண்களோடு கவனித்தேன். ஆனால் அவர்கள் பொன்மலையில் வேலை செய்யும் ரயில்வே தொழிலாளர்கள் என தெரிந்து கொண்டு தைரியமாக நிம்மதியாக தூங்கினேன். 17ஆம் தேதி மதுரையை அடைந்தேன். நான் மதுரைக்கு கடிதம் எழுதியதுடன் திருப்தி அடையாமல் ஒரு நபரையும் நான் அங்கு செல்வதற்கு முன்பே அனுப்பியிருந்தேன். மதுரையில் குறிப்பிட்ட மனிதர் செய்தியை பெற்றுக்கொண்டு செய்தியை கொண்டு வந்த நபரை சந்தேகித்து துரத்திவிட்டார். செய்தியை படித்துவிட்டு மற்றொரு தோழரிடம் கொடுத்திருக்கிறார். செய்தியின் பிரகாரம் யாராவது என்னை ஸ்டேஷனிலேயே சந்திக்க வேண்டும். ஆனால் நான் அங்கு இறங்கிய பொழுது யாரையும் காணவில்லை. பின் நான் சாலை வழியாக மெதுவாக போய்கொண்டிருந்த பொழுது சைக்கிளில் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு தோழர் என்னை சுற்று வழியாக அழைத்து சென்றார். நான் போக வேண்டிய இடத்தை பற்றி சொன்னேன். அந்த இடம் அவருக்கே தெரியவில்லை. ஆனால் உடனே கண்டுபிடித்து சொல்வதாக உறுதி கூறினார். ஒரு பிரதேசத்தில் என்னை கொண்டு போய் விட்டு அங்கேயே சிறிது நேரம் இருக்கும்படியும் இதற்கிடையில் ஒரு பத்திரமான இடத்திற்கு அழைத்து செல்வதாகவும் சொன்னார். அந்த பிரதேசத்திலேயே சிறிது நேரம் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தேன். பின் மேற்குறிப்பிட்ட தோழர் மற்றொரு தோழருடன் வந்தார். மாகாண கமிட்டி ஆபீஸில் தகவல் சேகரிக்கும் பிரிவில் முன் வேலை செய்து புகழறிந்த தோழர்தான் அவர். அந்த தோழருடன் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருந்த ஒரு இடத்திற்கு நான் ஒரு குன்றில் ஏறியும் இறங்கியும் ஒரு ஏரியை தாண்டியும் வெகு தூரம் சுற்றி செல்ல வேண்டி வந்தது. 40 நிமிடங்கள் நடந்தோம். இந்த தலையை சுற்றி மூக்கை தொடும் விவகாரம் நடக்காமல் தடுத்திருக்கலாம். எனது நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்ய வேண்டியிருக்காது. நாள் முழுவதும் நான் ஒரு கவளம் சோறு கூட சாப்பிடவில்லை. முழு பட்டினி. மேலும் கால் ஓய்வு மட்டும் நடந்திருக்கிறேன். நான் என் தற்காலிக தங்குமிடத்திற்கு வந்தபொழுது என் ஒவ்வொரு அங்கமும் மேற்கொண்டு வேலை செய்ய மறுத்தன. களைப்பு வந்து என்னை கவ்விக்கொண்டது. எனக்கு இடமளிக்கும் தோழர் உடனே சென்று 2 டஜன் நல்ல வாழைப்பழங்களும் குளிர்ந்த பானமும் வாங்கி வந்தார். எல்லா பழங்களையும் பானத்தையும் வயிற்றுக்குள் தள்ளிய பிறகுதான் எனக்கு உயிர் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இருள் மூடத் தொடங்கியது. ஆதலால் நான் வைகை நதியில் உடலை நனைத்து கொள்வதற்காக சென்றேன். தண்ணீரில் ஆனந்தமாக முழுகி எழுந்தேன். அந்த இன்பமான குளிர்ந்த ஜலம் என்னை தழுவி சலசலவென சப்பித்து கொண்டே கிழக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அத்துடன் எனது பீடைகள் எல்லாவற்றையும் அது கழுவிவிட்டது போன்ற உணர்வு தோன்றியது. பழைய உற்சாகம், உணர்வு, பலம் எல்லாம் மறுபடியும் பெற்றேன். நான் வீடு திரும்பினேன். சாதம், மாமிசம், காய்கறிகள் எல்லாம் என் வரவு காணாமல் ஏங்கி கொண்டிருந்தன. அவைகளை வயிறு நிறைய ஒரு கை பார்த்தேன். பின் என் விருந்தினர் அளித்த சிகரெட்டுகளையும் தாம்பூலத்தையும் பாலனுக்காகவும் பிஆருக்காகவும் தனியாக எடுத்து வைத்து விட்டேன். எனக்கு பாதுகாப்பளித்தவர் ஒரு விவசாயத் தோழர். 2 மூக்கில் 2 பருக்கை வர சாப்பிட்ட பிறகு எனது கண்கள் சுழன்றன. மேல் இமை கீழ் இமையை தழுவிக்கொண்டது. பெரும் தூக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன். இரவு 11:30 மணி சுமாருக்கு நான் எழுப்பப்பட்டேன். என்னை ஒரு ஜட்காவில் ஏற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஒரு சில நிமிட நேரம் பிரயாணம் செய்த பிறகு நகரின் ஒரு மூலையில் உள்ள குறிப்பிட்ட வீட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்டேன். ஆனால் இன்றும் கூட அந்த பிரதேசத்தில் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் வீட்டுக்குள் சென்ற பொழுது என்னை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளும் அந்த தோழர் அங்கு இல்லை. அவருடைய மனைவி இருந்தார். நான் நமது கட்சியின் நல்ல அனுதாபி. நான் சென்ற அரை மணி நேரத்திற்கு பிறகு அந்த தோழரும் அங்கு வந்து சேர்ந்தார். தான் சரியான சமயத்தில் அங்கு இல்லாமல் எனக்கு அசௌகரியத்தை உண்டு பண்ணியதற்கு வருந்தி கொண்டு அதற்கான காரணங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவர் அங்கு இல்லாமல் என்னை அசௌகரியத்தில் வைத்து விட்டாரா அல்லது நான் அங்கு சென்றதன் மூலம் அவரைத்தான் அசௌகரியத்தில் ஆழ்த்துகிறேனா? பின் நானும் தோழரும் சாப்பிட உட்கார்ந்தோம்.
ரசமும் சாதமும் கிடைத்தது. என்ன ரசம் என நினைக்கிறாய்? வெறும் புளியை கரைத்து அதில் உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து கொதிக்க வைத்திருக்கிறார்கள். வட்டில் நிறைய சாதம் இருந்தது. நமது தோழர் தனது வட்டியில் இருந்த சாதத்தை 2 நிமிடங்களில் விளாசிவிட்டார். ஆனால் நான் முந்தைய சாப்பாட்டை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். நான் சாப்பிட முடியாமல் வைத்துவிட்டு வந்த மாமிசத்தை கையுடன் கொண்டு வராததை நினைத்து வருந்தினேன். இந்த தோழர் ஓர் கடை வைத்திருக்கிறார். இவரை மத்திய வர்க்கத்தைச் சேர்ந்தவர் என கூறலாம். இவர் சாப்பிடும் உணவை நமது கம்யூன் உணவை ஒப்பிட்டுப்பார். நமது தோழர்களில் சிலர் கம்யூன் உணவை இன்னும் நன்கு சீர்திருத்த வேண்டுமென விரும்புகிறார்கள். தயிர் இல்லை, பால் கிடைக்கவில்லை என சாப்பிட உட்காரும்போது முணுமுணுக்கிறார்கள். இதர தோழருடன் கலந்து ஆலோசித்து வேறு இடத்திற்கு என்னை அனுப்புவதாகவும் அதுவரை நிம்மதியாக தூங்கலாம் எனவும் கூறி ஒரு பாயையும் தலையணையும் கொடுத்துவிட்டு சில நிமிடங்களில் திரும்பி வந்து விடுவதாக சொல்லி சென்றார். தோழரின் மனைவி தன் கணவர் வெளியே சென்றவுடன் ஒரு பெரும் யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என நான் கேட்டதற்கு படையெடுத்து வரும் மூட்டை பூச்சிகளை ஹதம் செய்து கொண்டிருப்பதாக கூறினார். சுற்றிலும் பார்த்தேன். எல்லா பக்கங்களிலிருந்தும் கும்பலாக எங்களை நோக்கி முன்னேறி வரும் மூட்டை பூச்சி சைனியங்களை கண்டேன். நான் பாயை எடுத்துவிட்டு கீழே படுத்துக்கொள்ள தீர்மானித்தேன். உங்களையெல்லாம் ஜெயிலில் போடக்கூடாது. இந்த மாதிரி அறையில் ஒரு வாரம் அடைத்து வைத்தால் போதும். அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அரசாங்கத்திற்கு எதிரிடையான தொழில்களில் ஈடுபட மாட்டீர்கள் என சிரித்து கொண்டே தமாசாக கூறினார் தோழரின் மனைவியார். காங்கிரஸ் மந்திரி சபைக்கு இந்த முறையை சிபாரிசு செய்யும்படி நானும் சிரித்து கொண்டே பதில் கூறினேன். அந்த வீடு 10 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட ஒரு சிறு அறைதான். முன்னால் 15 அடி நீளத்திற்கு 4 அடி அகலமான ஒரு தாழ்வாரம் இருந்துகிறது. இங்கு ஒரு பசுவும் கன்றும் கட்டப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை நான் வருவதை உத்தேசித்தானோ என்னவோ இன்னொரு பசுவை கிராமத்திற்கு ஓட்டி அனுப்பிவிட்டார்களாம். கைத்தறி வேறு ஒரு மூலையில் இருந்தது. இந்த ஒரு அறையில்தான் சமைப்பது, சாப்பிடுவது, எல்லா சாமான்களையும் வைத்துக்கொள்வது, உறங்குவது மற்றும் வாழ்க்கையின் எல்லா வசதிகளுக்கும் இவர்களுக்கு இருந்தது இந்த ஒரே ஒரு இடம்தான். இவருக்கு 18 மாதங்கள் நிரம்பிய ஒரு குழந்தை இருக்கிறது. மறுபடியும் கர்ப்பிணியாக இருக்கிறார். அதிக குழந்தைகள் பெறுவது ஏழை குடும்பங்களுக்கு எல்லையில்லா தொல்லையையும் துன்பத்தையும் கொடுக்கும் என நான் தோழரின் மனைவியாரிடம் சொல்ல துணியவில்லை. அதிக குழந்தைகள் பெறுவதற்கு அவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். கஷ்டப்படும் இவர்களை மேலும் நரக வேதனையினால்த்த கணக்கு வழக்கற்ற மூட்டை பூச்சிகள் உண்டு. இந்த சிறிய அற்ப ஜந்துக்கள் எப்படி மோப்பம் பிடித்து சுவர்களிலிருந்தும் மேல் கூரையிலிருந்தும் எல்லா இடுக்கிலிருந்து வெளிப்பட்டு மனித இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு வருகின்றன என்பதும், மனிதன் விழித்து கொள்ளும்போது எவ்வளவு வெகு வேகமாக ஓடி தப்பித்து கொள்கின்றன என்பதும் ஆச்சரியமான விஷயங்களாகும். தன்னை பிடிக்க வருவோன் என்றும் தப்பித்து ஓடுவதில் நம்மை காட்டிலும் இம்மூட்டை பூச்சிகள் திறமைசாலையாக இருக்கின்றன என நினைக்கிறேன். இரவெல்லாம் இன்ப கீதம் பாடி நம்மை ஆனந்தத்தில் ஆழ்த்த கொசு மகாராஜர்களுக்கு குறைவில்லை. உலகிலேயே சங்கீதத்தில் தம்மை மிஞ்சினோர் யாரும் கிடையாது என தற்பெருமை போலும் இவைகளுக்கு. அவைகள் தம் அழகிய சிறகுகளை விரித்து ஆனந்தமுடன் ரீங்காரம் செய்வது ஆஹா என்ன அற்புதம்! பாடி பாடி தொண்டையெல்லாம் வறண்டு போனால் பான வகைகள் சாப்பிடும் நம் பிரபல பாடகர்களைப் போலவே அவைகளும் பாடி பாடி களைப்படையும் பொழுது ஒரு 2 துளி இரத்தத்தை உறிஞ்சு கொள்கின்றன. ஆம், மூட்டை பூச்சிகளும் கொசுக்களும் மனித இரத்தத்தை உறிஞ்சும் ஏகாதிபத்திய வர்க்கத்தை சார்ந்தவை. இந்த அற்ப 2 உயிர்களும் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருந்தன. இவை தவிர இரவு நேரங்களில் மாத்திரம் விஜயம் செய்யும் பெரிய மனிதர்கள் சிலரும் இருந்தார்கள். இருள் கவிய வேண்டியதுதான் தாமதம். இவர்கள் பலாத்காரமாக நம் வீடுகளை ஆக்கிரமித்து கொள்வார்கள். அவர்கள் சந்தோஷ ஆரவாரத்தில் பானை சட்டிகள் உருளும். தானிய வகைராக்கள் தாராளமாக அவர்கள் வயிற்றுள் பிரவேசிக்கும். இவர்கள் சுலபமாக மனிதர்கள் கையில் அகப்படுவதில்லை. எண்ணற்ற மக்களின் பாத்தியதைக்காக போராடும் கட்சியின் அனுதாபியான தோழரின் மனைவியார் இந்த பெரியார்களின் உரிமைகளை பறிப்பது கட்சிக்கு கொள்கைக்கு மாறுபட்டது என விட்டிருக்கிறார் என்பது தெரியாது. நீ அசந்த வாக்கில் பார்த்தால் இப்பெரியார்களை பூனை என நினைத்து விடுவாய். அவ்வளவு பெரியவை இந்த சந்து பொந்துகளில் வாழும் பெரியார்கள். ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏனோ இவர்களை பெருச்சாலிகள் என அழைக்கிறார்கள். எனக்கு தெரியாது. இந்த எல்லா நண்பர்களுடைய சந்தோஷ ஆரவாரங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கிடையே நான் படுத்து கிடந்தேன். பசுவும் கன்றும் படுத்து கொண்டிருந்தன. அந்த பக்கத்திலிருந்து குடலை குமட்டும் நறுமணம் காற்றில் மிதந்து வருகிறது. இதுதான் வாழ்க்கை, எண்ணற்ற எளிய மக்களின் வாழ்க்கை. இந்த எல்லா கஷ்டங்களுக்கிடையேயும் இன்பம் காண்கின்றனர் தம்பதியர்.
நமது தோழர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பாரபட்சமற்றவர். ஜாதி, மத, நிற, தேச, அரசியல் வித்தியாசங்களுக்கெல்லாம் புறம்பானவர். எல்லாரையும் மதிப்பவர். இந்த சிறிய அறையில் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், ஈவேரா, அண்ணாதுரை, ஜீவா, ஜோஷி முதலிய எல்லா தலைவருடைய படங்களையும் அழகு பெற மாட்டியிருந்தார். அவருடைய படமும் அழகாக தொங்கிக் கொண்டிருந்தது. அன்றிரவுதான் எனக்கு சிவராத்திரி ஆயிட்டு. அதனால் அப்படங்களை பார்த்து கொண்டே படுத்து கிடந்தேன். சரியாக காலை 3 மணிக்கு தோழர் வந்தார். நான் படங்களை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த அவர் தான் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் செய்து கொண்டிருப்பதாக அறிவித்தார். காலை 4 மணிக்கெல்லாம் நாங்கள் புது இடத்திற்கு கிளம்ப வேண்டுமென கூறிவிட்டு பாயை விரித்து அவர் படுத்து கொண்டார். அவ்வளவுதான். ஒரு நிமிடத்தில் குரட்டை சத்தம் கேட்டது. மூட்டை பூச்சிகள், கொசு மகாராஜாக்கள், பெரியார் பிரிச்சாலியார் எல்லாருடைய பாச்சாவும் இவரிடம் பலிக்கவில்லை. எல்லாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு முகத்தை தொங்க போட்டு கொண்டன. நான் இப்பொழுது அவைகளை பார்த்து அவைகளுடைய திறமையின்மையை பரிகசித்து ஆனந்தப்படலாம் அல்லவா? காலை 4 மணிக்கு நான் அவரை எழுப்பி அவருடன் புது இடத்திற்கு சென்றேன். நாங்கள் சென்ற வீட்டில் 3 குடும்பங்கள் வசித்து வந்தன. ஒன்று மேல் மாடியிலும் 2 கீழேயும். நாங்கள் கதவை தட்டினோம். கீழே வசித்தவர்கள் ஒருவர் எழுந்து வந்து கதவை திறந்தார். ஆனால் எங்களை கண்டதும் நாங்கள் சிஐடிக்கள் என நினைத்து கொண்டு உள்ளே விட மறுத்தார். தூக்கமின்மையால் களைப்படைந்த நான் அசையாமல் அங்கேயே உட்கார்ந்து விட்டேன். அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் உள்ளே போக முடிந்தது. ஏன் இந்த கஷ்டம்? நான் வருவதை முன்கூட்டியே அங்கே வசித்து வரும் தோழருக்கு அறிவிக்கப்படவில்லை. நான் மேல் மாடி சென்றேன். என்னை கண்ட பிறகுதான் அந்த தோழருக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. இந்த புது தோழர் ஒரு கைத்தறி நெசவாளி. சராசரி மாத வருமானம் ரூபாய் 50. அவருக்கு மனைவியும் ஒரு 1.5 வயது குழந்தையும் இருந்தனர். இக்குழந்தை தான் அவருடைய சர்வமும். நல்ல துடுக்கான பையன். பயமே அறியாதவன். யாரை கண்டு மஞ்சுவதில்லை. 1-2 கூட்டங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டதால் நமது ஸ்லோகங்கள் கூட கோஷிக்கிறான். ஆனால் அது இதரர்களுக்கு புரியாத பாசையில்தான். ஒரு நாள் செங்கொடி ஊர்வலத்தை கண்ட இச்சிறுவனுக்கு கொடியின் மீது ஆசை பிறந்து விட்டது. அவன் தாயார் ஒரு துணியை ஒரு குச்சியில் கட்டி கொடுத்தாள். அதை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து ஸ்லோகங்கள் கோஷித்தான் பையன். இந்த குழந்தையை போஷிக்க போதுமான பால் பெற்றோர்களுக்கு கிடைப்பதில்லை. குழந்தை நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருகிறான். இப்படி வாடி வதங்கி அவதியுறும் தொழிலாளர்கள் தங்களுடைய கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் தங்கள் உணவை நமக்களித்து நம்மை காப்பாற்றுகிறார்கள். புரட்சி வாழ்த்துக்கள்.